என்கிற ஒரு குஜராத், அவருடைய நண்பர் தான் வளர்ந்தாரே தவிர நாடு வளரவில்லை, மக்கள் வளரவில்லை. விலைவாசி உயர்வு என்ன? ஒரு லிட்டர் பால் என்ன விலை? இட்லி என்ன விலை? தோசை என்ன விலை? ஒரு தேநீர் என்ன விலை? காபி என்ன விலை? எல்லாம் இது எப்படி உயர்ந்தது? மோடி விதித்த ஜிஎஸ்டி வரியால் தான். ஜிஎஸ்டி அந்த வரியினுடைய பெயர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இந்தியா முழுவதும் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் 18% வரி. நீ 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினால் 18 ரூபாய் வரி கட்டணும். 118 ரூபாய் கொடுத்தாதான் அந்த பொருளை வாங்க முடியும். 18 ரூபாய் அதிகபட்ச வரி. வைர நகைகளுக்கு 3% வரி. 100 ரூபாய்க்கு ஒரு வைர மூக்குத்தி வாங்கினா 103 ரூபாய் கொடுத்தா போதும். வைர நகை நாமளா வாங்க போறோம்? நம்ம வீட்டு பெண்களா வாங்கி வைர மூக்குத்தி போடுவார்கள்? வைர நகை வாங்குகிறவர்களுக்கு 3% தான் வரி. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் வால்பாய்க்கு பெண் வாங்கினால் அதுக்கு 18 ரூபாய் வரி. நரேந்திர மோடி யாருக்கானவர்? ஏழை எளிய மக்களுக்கானவரா? கோடீஸ்வரர்களுக்கானவரா? உனக்கும் எனக்குமானவரா? அதானிக்கும் அம்பானிக்குமானவரா? அந்த மோடி மீண்டும் பிரதமர் ஆகலாமா? அவருடைய ஆட்சி தொடரலாமா? தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு வியூகம் அமைத்திருக்கிறார்கள். அந்த வியூகத்தின்படி உருவானதுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியில் 28 கட்சிகள். 28 கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்கிற வரிசையில் ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிற அந்த முதல் வரிசையில் உங்கள் வீட்டு பிள்ளை திருமாவளவனும் முதல் வரிசையில் அமர முடிகிறது என்றால், உங்களில் ஒருவன் திருமாவளவனும் அந்த முதல் வரிசையிலே அமர முடிகிறது என்றால் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதற்கு காரணம். அருமை தோழர்களே, நாம் ஏன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கைகளை இறுக பற்றி இருக்கிறோம்? எல்லாரும் பேசினாங்க, என்ன உங்களுக்கு போய் 2 தானா, 2 சீட்டு தானா? நம்மளை ஆசையை தூண்டுறாங்களாம். அதிமுக 5 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, போறீங்களா? கட்டு கட்டா, மூட்டை மூட்டையா, கோடி கோடியா அள்ளி தருவார்கள், போறீங்களா? சராசரி அரசியல்வாதியாக திருமாவளவனை எடை போடுகிறார்கள். திருமாவளவனை எடை போட இன்னும் இங்கே யாரும் பிறக்கவில்லை. திருமாவளவனை விலை பேச இன்னும் தமிழகத்தில் எவரும் பிறக்கவில்லை, இந்தியாவில் பிறக்கவில்லை. 5 சீட்டு கோடி கோடியாய். நான் சொன்னேன், திமுக கூட்டணியில் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி உருவாவதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கியமான காரணம். அவரை இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பல மேடைகளில் நான் பேசினேன், அவருடைய பிறந்த நாள் விழாவில் பேசினேன், என்னுடைய பிறந்த நாள் மணி விழாவிலே அண்ணன் பேசினார். அந்த கூட்டத்திலும் வேண்டுகோள் வைத்தேன், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் பாசறையில் பயின்றவர் தலைவர் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டோடு சுற்றி சுழன்று வந்தால் போதாது, இந்தியா முழுக்க போக வேண்டும். அனைத்து இந்திய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். மம்தா பானர்ஜியை சந்திக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க வேண்டும். அடுத்த தேர்தலில் மோடியை வீட்டுக்கு அனுப்பியாக வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். இனி ஒருபோதும் பிஜேபி ஆட்சி தொடரக்கூடாது. இதை பலமுறை வேண்டுகோள் வைத்து
ஆந்திராவுக்கு போனேன், அங்கே பேசினேன். தெலுங்கானாவுக்கு போனேன், கேசி ராவ் அவர்களிடத்திலே பேசினேன். டெல்லிக்கு போனேன், ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசினேன். டி ராஜா அவர்களையும் சீதாராம் யெச்சூரி அவர்களையும் சந்தித்து பேசினோம். இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும், பிஜேபியை வீழ்த்த வேண்டும், மோடியை விரட்டி அடிக்க வேண்டும், நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். இன்றைக்கு மோடியால் எல்லோருக்கும் பாதிப்பு. எஸ்சி மக்களுக்கு பாதிப்பு, எஸ்டி மக்களுக்கு பாதிப்பு, எம்பிசி மக்களுக்கு பாதிப்பு, பிசி மக்களுக்கு பாதிப்பு, முஸ்லிம்களுக்கு பாதிப்பு, கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நான் சொல்கிறேன், இதெல்லாம் பாதிப்பு தனித்தனியே. எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி தந்த அரசமைப்பு சட்டத்திற்காக. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதை நன்கு உணர்ந்திருப்பவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின்